கானானிய ஸ்திரீயின் தாழ்மை என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். இந்த கானானிய பெண்ணின் பெயர் வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. கானானிய பெண்ணின் விசுவாசம் இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த கானானிய பெண்ணின் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்றாள். அதனாலே இந்த கானானிய பெண் இயேசுவை பின்தொடர்கிறாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று தெரியப்படுத்துகிறாள். அதற்கு பிற்பாடு இயேசுவுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே உரையாடல் ஏற்படுகின்றது. இந்த பெண் தன்னுடைய தாழ்மையான விண்ணப்பத்தை இயேசுவிற்கு முன்பாக வைக்கின்றாள். அந்த விண்ணப்பத்தை பார்த்து இயேசு மெய்சிலிர்த்து போகின்றார். அப்படி என்ன தாழ்மையான விண்ணப்பம் வைத்தாள் என்பதை நான் வாசிக்கின்றேன், நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 15 அதிகாரம் 27 வாக்கியம். அதற்கு கானானிய பெண், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இந்த வசனத்திலிருந்து அந்த கானானிய பெண் தன்னை ஒரு நாய்க்குட்டியோடு ஒப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. என்னவென்றால், ஒரு நாய்க்குட்டி எப்படி எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளுக்காக காத்திருக்குமோ அதை போன்று நானும் உம்முடைய கரிசனைக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஒரு நாய்க்குட்டியை போன்று காத்திருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். இந்த விண்ணப்பத்தை பார்த்த ஆண்டவர், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே ஆக கடவது என்று சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. அந்நேரமே அவள் மகள் சுகமடைந்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நாமும் கானானிய பெண்ணை போன்று நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இதயத்தில், நம்முடைய ஜெபத்தில் நம்மையும் ஒரு நாய்க்குட்டியை போன்று எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளுக்காக காத்திருக்கிறோம் என்று, நம்முடைய ஜெபத்திற்கான பதிலுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே என்று ஜெபித்தால் பரலோகத்தின் தேவன், தாழ்மையுள்ள ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவன், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நம் ஜெபத்தையும் கேட்டு பதிலளிப்பார் என்று விசுவாசிக்கலாம். இப்படிப்பட்ட தாழ்மை நம் இதயத்தில் இருக்க கடவது. பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன். பைபிள் ஸ்கூல்.